மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல இருந்து கண்டினியூஷன் தான். நம்ம ஆக்சுவலாக பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிட்டு பெர்னாலிஸ் ஈக்குவேஷனை வச்சு ஒரு சம் போட்டிருக்கோம். ஸோ இன்னொரு சம் பண்ணிட்டு வில் கோ அஹெட் வித் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து தி வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ பைப் ஆஃப் டேப்பர்டு பைப். ரைட், மேபி வந்து லேஸ் ஷாப் போயிருந்தீங்கன்னா டேப்பரிங் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ரைட், இதுதான் டேப்பர். கரெக்டாக எப்படி இருக்கும்? ஸோ வந்து டயாமீட்டர் கம்மியாயிட்டே போகும். இந்த மாதிரி ஒரு டேப்பர்டு பைப் இருக்கு. இந்த டேப்பர்டு பைப் வழியா வந்து எனக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ ஆயிட்டு கிளியரா. ஸோ வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ டேப்பர்டு பைப். இந்த டேப்பர்டு பைப்போட லென்த் வந்து 100 மீட்டர். சரியா? ஹேவிங் டயாமீட்டர் 600 mm at the upper end and 300 mm at the lower end at a rate of 50 liters per second. Discharge பத்தி பேசுறாங்க. The pipe has a slope of 1 in 30. இந்த ஸ்லோப் அப்படின்னா என்ன? ரைட்டா, நீங்க 12th மேக்ஸ்ல 11th இருக்கு. ஆக்சுவலா 11th மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. லைன் பத்தி பேசும்போது ஒரு லைனுக்கு ஸ்லோப்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஸ்லோப் 0, ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் டிரா பண்ணேன் அப்படின்னா இதுக்கு ஸ்லோப் 0. ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ்ல டிரா பண்ணனா ஸ்லோப் இன்ஃபினிட்டி. இந்த ஏத்தம் இறக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான். ஸோ இது பாசிட்டிவ் ஸ்லோப்பு, இது நெகட்டிவ் ஸ்லோப். ஸ்லோப்புங்கிறது இந்த இன்க்ளினேஷனை பத்தி பேசும். ரைட், எவ்வளோ இன்க்ளைண்டா இருக்கு அப்படின்னு. ஈவன் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல கூட சம் இருந்துச்சு. சில இயருக்கு டெலீட் பண்ணாங்க, சில இயருக்கு இருந்துச்சு. பட் நீங்க எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி வுட் ஹவ் யூஸ்ட் இட். ஸோ அப்போ எனக்கு இந்த ஸ்லோப் பத்தி தெரியணும். கிளியரா? அப்போ இந்த ஸ்லோப் அப்படிங்கிறது இந்த லென்த் தான் பைப்போட லென்த். கிளியரா? இது வந்து லென்த் ஆஃப் பைப் 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்லோப் 1 in 30னா ஃபார் எவ்ரி 1 மீட்டர், இதுல எவ்ரி 1 மீட்டருக்கு 30. ஸோ ஃபார் எவ்ரி 30 மீட்டர் எனக்கு ஸ்லோப் வந்து 1. இது 1. கிளியரா? ஸோ வந்து ஜென்ரலா ஸ்லோப்புங்கும் போது ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் கம்பேர் பண்ணுவோம். tan theta. ஸோ tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்ல. ஸோ அதுதான் ஸ்லோப். y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இதுதான் ஸ்லோப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்னு எடுத்திருப்பீங்க, எம் ஈக்குவல் டு tan theta. பட் இங்க அவங்க கொடுக்குறது இந்த பைப் ஹேஸ் ஸ்லோப். அப்போ பைப்போட லென்த்தை தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஃபார் எவ்ரி 30 மீட்டர் ஆஃப் லென்த் இன் பைப். ஸோ இதை 30 30 30 90 வருமா? ஸோ ஃபார் எவ்ரி 30 மீட்டர் ஆஃப் லென்த் இந்த ஹைட் வந்து 1 மீட்டர் ஏறும். அப்போ 1, இது அனதர் ஒரு 1, 2, ஒரு 3. சரியா? 3யை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிமிலர் ட்ரையாங்கிள். அகைன் அவ்வளோ டீப்பா மேக்ஸ்குள்ள போவேன்னா டைரக்டா ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் படிச்சிருப்பீங்க. கிளியரா? இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் 10th சாப்டர்ஸ் 10th 10ஆம் கிளாஸ் மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்க. இது வந்து தீட்டா, ஒரு எனி ஆங்கிள். இது 30, இது 1. கிளியரா? ஸோ இதே இதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது 100, இது எவ்வளோன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ ஃபார்முலா வந்து பியூரா சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான். அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளை நான் தனித்தனியா டிரா பண்றேன். இது 1, இது 30, இது தீட்டா. இதெல்லாம் எக்ஸாம்பிள் நீங்க பண்ண வேண்டாம், இது எனக்கு தெரியணும். இது 100, இது தீட்டா. கிளியரா? ஸோ இப்போ இந்த ஆங்கிளும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வெர்டிக்கல் லைனால இது தீட்டா 1னா இதுவும் தீட்டா 1 கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ அதே தான் இங்க. இது தீட்டா 1, இது 90. ஸோ 2 ஆங்கிள் ஈக்குவலா இருந்தாலே அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள். அதாவது சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதாவது 30 by 100 should be equal to 1 by x. இப்போ x is equal to 100 by 30. சரியா? அதாவது இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க டைரக்டா உங்களுக்கு ஃபார்முலா தான் இருக்கும் புக்ல. நம்மளும் ஃபார்முலா தான் யூட்டிலைஸ் பண்ண போறோம். பட் அந்த ஃபார்முலாக்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கறத இங்க நம்ம பேசிருக்கோம். கிளியரா? இப்போ நம்ம வந்து டயக்ராம், இதுக்கப்புறம் இருக்கிறத நீங்க எக்ஸாமுக்கு போட போறீங்க. ஸோ என்னோட டயக்ராம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பைப்பை வரைஞ்சிக்கிறேன். பைப் வந்து டயாமீட்டர் 600 mm at the upper end. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். நம்ம இஷ்டத்துக்கு டயக்ராம் போட்டுறக்கூடாது. ஸோ அப்பர் எண்ட்ல 600 mm, லோவர் எண்ட்ல 300 mm இருக்கு. கிளியரா? ஸோ அப்போ அப்பர் எண்ட் பெருசா இருக்கு. ஸோ இப்படி இருக்கு. சரியா? இதுதான் என்னோட பைப். ஸோ இது 0.3 மீட்டர், இது 0.6 மீட்டர். ரொம்ப டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளவு இருக்கு. அது டபுள் த டைம் தான் இருக்கணும். பட் ப்ராப்ளம் இல்லை. ரைட், ஃபிகருங்கிறது நமக்கு டேட்டாக்கு தான். அந்த அப்பர் வந்து பெருசா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை மாத்திர போறோம். ஸோ இதுதான் அலாங் தி சென்டர். ஒரு சென்டர்ல டாட்டல் லைனு.
ஸோ எனக்கு வந்து இதை நான் 0.1 எடுக்கலாம், இல்ல ரெஃபரன்ஸை வந்து இதுவும் எடுத்துக்கலாம். ரைட், நான் டேட்டம்ல இருந்து எடுக்கிறேனே, இது வந்து எனக்கு Z1, இது வந்து எனக்கு சென்டர் டு சென்டர் எடுக்கிறேன் Z2. கிளியரா? ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. Q இஸ் ஈக்குவல் டு 0.5. ஏன்னா லிட்டர்ஸை வந்து மீட்டர் கியூபுக்கு மாற்றும் போது டிவைடட் பை 1000. இப்போ 0.05ல இப்போ 0.05 மீட்டர் கியூப் பர் செகண்ட். 1 2 3 டெசிபிள் தாண்டி போடும். கிளியரா? ஸோ த ப்ரெஷர் அட் தி லோவர் எண்ட் இஃப் த ப்ரெஷர் அட் தி ஹையர் லெவல். ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இதை P2னே எடுத்துப்போம். 19.62 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கிளியரா? ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திக்கலாம். வேற என்ன, அவ்வளவுதான். ஸோ ப்ரெஷர் அட் தி லோவர் எண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஏரியா எனக்கு தெரியும். ஸோ அப்போ எனக்கு ஃபார்முலா பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் படி P1 by rho g plus V1 square by 2g plus Z1 equal to P2 by rho g plus V2 square by 2g plus Z2. லாசஸ் பத்தி பேசல, நம்ம இன்னும் ரியல் ஃப்ளூயிடோட அப்ளிகேஷனுக்கு இன்னும் போகல. சரியா? ஸோ அதனால லாசஸ் இன்னும் உள்ள வரல. ஸோ எனக்கு இந்த P1 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ P1 by rho g மட்டும் இங்க வச்சுட்டு P2 by rho g plus V2 square minus P1 square by 2g. காமனா எழுதிட்டேன், டைரக்டா எல்சிஎம் எடுத்து எழுதுறது. ரைட், பிளஸ் Z2 மைனஸ் Z1. Z2 மைனஸ் Z1 தான் என்ன, இந்த ஸ்லோப். நம்ம இவ்வளவு நேரம் பேசின Z2 மைனஸ் Z1 தான் இந்த கேப். கரெக்டா? இதுல போடக்கூடாது, இப்படி போட்டுக்கலாம். ஸோ இது என்ன, Z2 மைனஸ் Z1. ஸோ Z2 மைனஸ் Z1 இஸ் ஈக்குவல் டு 100 by 3. கிளியரா? ஸோ 100 by 30. every 30க்கு 1 னா 100 by 30. கிளியரா? ஸோ 100 by 30 ஆல்ரெடி 3 கால்குலேட் பண்ணும்போது ரஃபா போட்டோம். ஸோ 103 பாயிண்ட் சம்திங் வரும், 3.33. ஸோ Z2 மைனஸ் Z1 வந்து 3.33 மீட்டர். கிளியரா? ஆஃப் லிக்விட் எழுதிக்கலாம், இப்படி எழுதணும். ஏன்னா Zங்கிறது ஹைட் டிஃபரன்ஸ்னால நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ற இடம் Z வந்து Y கிடையாது. Z வந்து பொட்டான்சியல் எனர்ஜிக்கான இண்டிகேஷன். கரெக்டா? ஸோ 3.33 பொட்டான்சியல் ஹெட், டெக்னிக்கலி 3.33 மீட்டர் ஆஃப் லிக்விட். எனக்கு V2 V1 P2 கொடுத்துருக்காங்க, பட் அதை நான் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும். ஸோ P2 இஸ் ஈக்குவல் டு 19.62 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. நான் மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்துறேன். மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்துறது ஆக்சுவலா 9th ஸ்டாண்டர்ட்லயே உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாவே இருக்கு. இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர், 1 சென்டிமீட்டர்ங்கிறது எவ்வளவு மீட்டர்? 10 power minus 2 மீட்டர். இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு என்ன பண்ணும்? 10 power minus 4 மீட்டர். யூனிட்டையும் ஸ்கொயர் பண்ணும். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பதிலா 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 10 power minus 4 மேல போச்சுன்னா 19.62 நியூட்டன் இன்டூ 10 power 4 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கே அவ்வளவு ப்ரெஷர்னா இப்போ எனக்கு வந்து அதிகமான ஏரியாவுக்கு அதிகமான ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ 10 power plus 4 வந்துருச்சு. ஓகேடா? இப்போ எனக்கு ப்ரெஷரும் கிடைச்சிருச்சு. எனக்கு V1 V2 வேணும். ஸோ Q ஈக்குவல் டு AV, கண்டினியூட்டி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Q ஈக்குவல் டு AV. அப்போ A1 V1 ஈக்குவல் டு 0.05. So V1 equal to 0.05 divided by pi by 4, 0.1 வந்து கீழே இருக்க பாயிண்ட் தான் எடுத்துருக்கோம். 0.3 ஸ்கொயர், 0.3 ஸ்கொயர், 30 600 mm and 300 mm, 0.3 மீட்டர் தான். அப்போ 0.05 into 4 divided by 0.3 square divided by pi. 0.707. ஸோ என்னோட V1 வந்து 0.707 மீட்டர் பர் செகண்ட். என்னோட V2 இதே மாதிரி நான் V2 கண்டுபிடிச்சேன்னா 0.05 into 4 divided by pi into 0.6 ஸ்கொயர். அப்போ எனக்கு ஆக்சுவலா இந்த ஆன்சரை மல்டிப்ளைட் பை 0.3 ஸ்கொயர் பண்ணிட்டு டிவைடட் பை 0.6 ஸ்கொயர் பண்ணா ஈஸியாவே இருக்கும். ரைட், பட் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அடிக்கணும்னு அவசியம் இல்லை. 0.25 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளவுதான், எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. P1 by rho g. இந்த rho g இப்போதைக்கு இங்க இருக்கட்டும், அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட், P1 by rho g வாட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ டென்சிட்டி 1000. ஸோ P2 வந்து 19.62 into 10 power 4. ஸோ 19
0.62 into 10 to the power 4 pressure divided by 1000 into 9.81 P1 P2 by rho g plus P2 square minus V1 square. So 0.25 square minus 0.707 square. So 0.25 square minus 0.707 square divided by 2 into 9.81 plus Z2 minus Z1 வந்து 3.33 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Clear? So 3.33 which is equal to 19.62 into 10 to the power 4 divided by 1000 divided by 9.81. So 20 கிடைக்குது. So 20 plus 0.25 square minus 0.707 square divided by 2 divided by 9.81. Minus வந்துடுது. Negative value 0.022. So 23 எடுத்துக்கிறேன் plus 3.33 which is equal to 20 minus 0.023 plus 3.33. So 23.307 Newton per meter square. சரியா? இது வந்து P1 by rho g. அப்ப நான் Newton per meter square pressure head meter of liquid. ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி எழுதக்கூடாது. இதை பார்த்தாங்கன்னா கரெக்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டெக்னிக்கலி அது தப்பு. ஏன்னா என்ன நம்ம இன்னும் ப்ரெஷர் கண்டுபிடிக்கல, ப்ரெஷர் ஹெட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மை P1 is equal to 23.307 into 1000 into 9.81 which is equal to into 1000 into 9.81. So 22.864 into 10 power 4. So 22.86 into 10 to the power 4 Newton per meter. என்னோட ப்ரெஷர். ஸோ வேணும்னா நீங்க சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திரம் அந்த 10 power 4 விட்டுக்கலாம். பட் ப்ரெஷர் ஜென்ரலா நம்ம நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயருங்கிறனால திஸ் இஸ் ஆர் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஸோ ரொம்ப கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. இந்த 1 in 30 அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருக்கணும். அது புரிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது ரொம்பவே ஈஸியா போட்டுடலாம் தான். கிளியர்? ஸோ ஆன்சர் வந்து 22.86. ஸோ அப்போ ப்ரெஷர் 2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் ஃப்ளூயிட். ஸோ ரியல் ஃப்ளூயிட் அப்படிங்கும் போது எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா, இப்போ நீங்க இந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அசம்ஷன் பண்ணிருப்போம். ரைட்? பெர்னௌலிஸ் ஈக்குவேஷனுக்கான கொஞ்சம் அசம்ஷன்ஸ். அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளூயிட் வந்து ரியல் ஐடியல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுப்போம். ஐடியல் ஃப்ளூயிட்னா என்ன? நான் விஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் எடுக்கும். கிளியரா? ஸோ இந்த அசம்ஷன் வந்து நார்மலா இருக்காது. நம்ம இந்த ஐடியல் ஃப்ளூயிட பத்தி பேசும்போது பேசின எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி, இது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்க போறது இல்லை. கரெக்டா? ஸோ அப்ப எனக்கு ஒரிஜினலா ஒரு ஃப்ளூயிட் இருக்கு அப்படின்னா அதுக்கு விஸ்காசிட்டி கட்டாயம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் இந்த ஃப்ளூயிடுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறேன். நான் ஒரு எனர்ஜி E1 அப்படிங்கிற ஒரு எனர்ஜி கொடுக்குறேன், டோட்டல் எனர்ஜி. அது இங்க இருந்து இங்க டிராவல் ஆகி இவ்வளவு தூரம் வருதுன்னு வைங்க. எதுவுமே இல்லைனாலும் பெட்ரோலுக்காவது காசு வேணும்ல. ரைட்? அப்போ இவ்வளோ இடத்துல கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும். ரைட்? இங்க டிராவல் பண்ணும்போது இட் வில் லூஸ் சம் ஆஃப் இட்ஸ் எனர்ஜி. அப்ப இந்த இடத்துல இருக்கிற E2 வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? E2 வந்து E1 விட கம்மியா தான் இருக்கும். சம் ஆஃப் தி எனர்ஜி இஸ் லாஸ்ட். இப்போ E1 இஸ் ஈக்குவல் டு E2 பிளஸ் என்னோட லாஸ் இன் எனர்ஜி, HClன்னு சிம்பிளா போட்டுருவோம். இந்த HClக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த லெசன்ல நம்ம படிப்போம். நிறைய லாசஸ், டைப் ஆஃப் லாஸ், மைனர் லாஸ், மேஜர் லாஸ்னு. ஸோ அதை வந்து அடுத்த லெசன்ல தான் படிக்க போறோம். இங்க வந்து ஜென்ரலா லாசஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கிளியரா? அப்போ என்னோட இனிஷியல் E இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி அட் செக்ஷன் 2 பிளஸ் லாஸ், ஹெட் லாஸ். ரைட்? இந்த HClக்கு காரணமே என்ன? ஹெட் லாஸ். இதை வச்சுதான் நம்ம சம் பண்ண போறோம். அப்ப பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரியல் ஃப்ளூயிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா P1 by rho g plus P1 square by 2g plus Z1 is equal to P2 by rho g plus P2 square by 2g plus Z2 plus the total head loss that takes place between 1 to 2. ஸோ நம்ம எடுக்கும் போது இது வந்து 1 is at a higher energy level. அது ரொம்ப முக்கிய. இடமாக்கம் மாற்றும் போது கேர்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? ஓகே. அப்போ we'll try to solve one problem in this method. கிளியரா? இந்த வீடியோல அதோட மேபி முடிச்சுக்கலாம்.
So a conical tube of length 3 meter is fixed vertically with a smaller end upwards. So ஒரு டியூப் இருக்கு, கோனிக்கல் டியூப். கோன்னா என்ன அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. ரைட். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இது கோனுன்னு ஆக்சுவலா சொல்றதோட ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரைட். அகைன் இட் வாஸ் தேர் இன் சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம் 2019-20 நான் எடுக்கும்போது இருந்துச்சு. அப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்க. கோவிடுக்கு அப்புறமே அதை டெலீட் பண்ணி அதுக்கப்புறம் இது வரைக்கும் அது வரல. கிளியரா? ஸோ ஆக்சுவலா ஒரு பக்கெட் ஷேப். ரைட். ஏன்னா வந்து அப்படி கோனுங்கும் போது ஷார்ப் கார்னர் வந்துடணும்ல. நமக்கு ஷார்ப் கார்னர் இருக்க போறது இல்ல. ஸோ டெக்னிக்கலா ஃப்ரஸ்டம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் மேபி. எப்படி இருக்க போகுது சரியா? ஸ்மாலர் எண்ட் அப்வர்ட். ஸோ இது ஒரு டியூப் 3 மீட்டர் லெங்க். ஸோ இதோட லெங்க் வந்து வெர்டிக்கல் ஹைட். ரைட். ஏன்னா வெர்டிக்கலா ஃபிக்ஸ் பண்ணனால லெங்க்த்தும் வெர்டிக்கல் ஹைட் ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஸோ 3 மீட்டர். அப்போ Z1 மைனஸ் Z2 இந்த கொஸ்டின்ல ஈஸியா இருக்கும். The velocity of flow at the smaller end. So velocity of flow at the smaller end V2. நான் இதை 2 எடுத்துக்கிறேன், இதை 1 எடுக்கிறேன். So velocity of flow at the smaller end is equal to 4 meter per second. இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. ஃப்ளோ எங்க இருந்து எங்க இதுக்கு கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்களா, ஃப்ளோ வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல இந்த வேர்டு அப்ப நான் வந்து மாத்தி தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா ஹெட் லாஸ்ல தப்பு பண்ணிடுவீங்க. அப்படி இல்லை அப்படிங்கும் போது V2 இனிஷியல் பாயிண்டா இருக்கும். அதனால அந்த ஹெட் லாஸ் சிம்பிள் மாறும். நான் பெட்டர் வந்து இதை 1 எடுத்துறேன். ஸோ V1 இது என்னோட செக்ஷன் 1. செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 2க்கு இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ நடக்குது. கிளியரா? ஸோ 4 மீட்டர் per second and with while at the lower end V2 is equal to 2 meter per second. The pressure head at the smaller end. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. pressure head at the smaller end. இங்க பாருங்க, நான் சொன்ன யூனிட் பாருங்க. 2 meter of liquid. வெறும் மீட்டர் போடக்கூடாது சொல்லியிருக்கேன். கிளியரா? ஸோ 2 meter of liquid. ஸோ ப்ரெஷர் ஹெட் கொடுத்துருக்காங்க. P1 by rho g is equal to 2. ரைட். கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் இதுதான். The loss of head in the tube is 0.95 P1 minus V2 the whole square by 2g. ஸோ அவங்க லாஸ் ஆஃப் ஹெட்டுக்கு ஃபார்முலாவா கொடுத்துட்டாங்க. ஸோ HL is equal to 0.95 into V1 minus V2 the whole square divided by 2g. where V1 is the velocity at the smaller end. அவங்களே 1 தான் smaller end ன்னு இங்கே இண்டிகேட் பண்ணிட்டாங்க. Determine the pressure head at the larger end. So that is at the lower end. So P2 by rho g தான் question. So P2 கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். ஸோ இங்க பாருங்க, ஆன்சர்ல பாருங்க மீட்டர் ஆஃப் ஃப்ளூயிட். இது ஒரு எக்ஸசைஸ் சம்முங்கிறனால ஆன்சர் கொஸ்டினோட ஃபைனலா ஆன்சர் மட்டும் செக் பண்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. So we will start with the Bernoulli's equation. The moment you see in the value loss of head, இல்லைன்னா லாஸ் பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல லைட்டா பேசியிருந்தாலே you have to use Bernoulli's equation of real fluid. P1 by rho g plus V1 square by 2g plus Z1 equal to P2 by rho g plus V2 square by 2g plus Z2 plus head loss. ஸோ ஃப்ளோ டைரக்ஷன். அப்போ இங்கே தான் ஹை ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர். ஸோ ஃப்ளோ டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ சப்போஸ் நான் இங்க இருந்து மேலே அனுப்புனேன் அப்படின்னா இந்த சைடு தான் ஹெட் லாஸ் போடணும். ஏன்னா வந்து ஃப்ளோ அதாவது இனிஷியல் ஃபைனல், அது ரொம்ப முக்கியம். ஸோ இது என்னோட இனிஷியல். டாப் பாட்டம் அப்படிங்கிறதோட இது என்னோட இனிஷியல். அப்போ இனிஷியலை விட ஃபைனலுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். ஏன்னா ஃப்ளோல தானே எனர்ஜி லாஸே ஆகுது. நான் P2 by rho g கண்டுபிடிக்கணும். ஸோ P2 by rho g is equal to P1 by rho g டைரக்டா கொடுத்துட்டாங்க. பிளஸ் V1 ஸ்கொயர் மைனஸ் V2 ஸ்கொயர் by 2g பிளஸ் Z1 டிஃபரன்ஸ் மைனஸ் Z2. Z1 மைனஸ் Z2 பிளஸ் மைனஸ் HL. கரெக்டா? எல்லாமே இங்க வந்துருச்சு. மைனஸ் HL. அப்ப எனக்கு இப்போ V1 தெரியாது, V2 தெரியாதா? இல்ல, டைரக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ V1 தெரியும், V2 தெரியும், P1 by rho g தெரியும். HL-க்கு ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணா வேலை முடிஞ்சு. ஸோ P1 by rho g வந்து 2 பிளஸ் V1 வந்து 4. ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் V2 வந்து 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்டூ 9.81 பிளஸ் Z1 வந்து எனக்கு தெரியாது. நான் இதை ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா Z2 வந்து 3 இல்ல Z1 மைனஸ் Z2 3. ஸோ அதனால நான் வந்து Z1 0 Z2 3 எடுக்கிறேன். ஏன்னா போன சம்ல நம்ம Z1 மைனஸ், அதாவது டேட்டம் வந்து நான் ஸ்டார்டிங் பாயிண்டா எடுக்கிறேன். அதான் என்னோட ஸ்டார்டிங் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். 0 minus 3 minus 0.95 into 4 minus 2 the whole square. இந்த whole square வெறும் ஸ்கொயர்லாம் இருக்கும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. 2 into
9.81 அவ்வளவு. ஆனா ஒரு சின்ன வேல்யூ மிஸ்டேக் இருக்கு. ஏதா இதே மிஸ்டேக்கை நீங்க பண்ணிடாதீங்க. என்ன அப்படின்னா இது 0 - 3 இல்ல 3 - 0. ஏன்னா இதான செக்ஷன் 1. ஸோ செக்ஷன் 2 விட 1 தான் அதிகமா இருக்கு. அப்ப நான் 2 0ன்னு எடுத்தா இது Z1 ஈக்குவல் டு 3 மீட்டர். சரியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா P2 by rho g is equal to 2 plus V2 4 square minus 2 square by 2g. So 16 minus 4 12 12 by 2 into 9.81. 0.611 வருது plus 3 minus at last 0.95 into 4 minus 2 2 square. So 4 into 0.95 divided by 2 into 9.81. 0.193 வருது. So simplify பண்ணோம் அப்படின்னா 5.611 minus 0.193. So 5.418 வருது. 5.56. Right. So 5.41. Maybe round off problem இருந்துக்கலாம். So 5.41 meter of liquid. Liquid எழுதலாம், fluid எழுதலாம், பிரச்சனை இல்லை. கிளியரா? ஸோ இதான் என்னோட ஆன்சர். ஸோ ஹெட் லாஸ் லாஸை கன்சிடர் பண்ணி பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ரியல் ஃப்ளூயிடுக்கு சால்வ் பண்ணியிருக்கோம். கிளியர்? ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 2 சிம்பிள் ப்ராப்ளம் தான் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு ப்ராப்ளம் மேபி ரியல் ஃப்ளூயிட்ல போட்டுட்டு வெஞ்சுரி மீட்டரோட ஸ்டார்டிங்க்கு போயிடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி அதுல இருந்தா ப்ராப்ளம் இருக்கும், வெஞ்சுரி மீட்டர் ஆர் ஆரிஃபிஸ் மீட்டர். பட் நம்ம அப்படின்னு சொல்லியும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஜென்ரலா அதுல இருந்து ப்ராப்ளம் இருந்திருக்குங்கிறனால இங்க இருந்து கேட்க மாட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கிளியரா? எல்லாமே படிச்சுக்கிறது. ரைட். அகெயின் என்னோட ஃப்ரெண்டோட பாலிசி தான், எதெல்லாம் இம்பார்ட்டண்டோ அதெல்லாம் நல்லா படிச்சாலும் எல்லாத்தையுமே ஒரு தடவையாவது பார்த்துட்டு போயிடணும். ஸோ தட் நம்ம நேரத்துக்கு கொஸ்டின் வந்துச்சு நம்ம படிக்காததுல இருந்துன்னா அது என்னன்னே தெரியாம, இந்த வசூல்ராஜா படத்துல கமலஹாசன் சொன்ன மாதிரி பதில் தெரியலைன்னா பரவாயில்ல, எனக்கு தான் கேள்வியே புரியலையே அப்படிங்கிற கதையா நம்ம இருந்துடக்கூடாது. கேள்வி என்னன்னு புரிஞ்சு ஏதாவது ஒண்ணு, அதாவது ஏதாவது ஒண்ணா சம்பந்தமே இல்லாம இல்லை, அதையுமே வந்து தப்பு தான், ஏன்னா மார்க் வராது. ஸோ அதனால மேக் ஷூர் யூ ரைட் சம்திங் ரிலேட்டட் டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட். அதுதான் வந்து பாலிசியா இருக்கணும். என்னால எல்லாமே படிங்க. நானுமே அதனாலதான் டாபிக்காவே போறேன். இங்க இது இம்பார்ட்டன்ட் இருந்து அங்க இருந்து அந்த அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜம்ப் பண்றதுக்கு பதிலா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா எல்லாமே போடலாம் அப்படிங்கிறது தான் பாலிசி. கிளியர்? ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.